எந்த பொருளாதார பின்புலம் இல்ல, ஊடக பின்புலம் இல்ல, அரசியல் பின்புலம் இல்ல, எந்த விதமான பெரிய ஓட் பேங்க் பின்புலம் இல்ல. ஆனா நான் 22 வருஷம் அரசியல், ஓட் பேங்க் அரசியல், எலக்டோரல் அரசியல் தாக்கு பிடிச்சு நிக்கிறேன்ல. அதான் ஸ்டேட்டஸ். பெரிய விஷயம். அது தாக்கு பிடிச்சு நின்னாதானே அடுத்து நான் சக்சஸ்க்கு போக முடியும். அப்பதான் இப்பதான் நீங்க எல்லாம் பேசுறீங்க என்ன பத்தி. நான் தனியா நின்ன பத்தி பேசுறது யார் இருக்கிறான்? தனியா நின்றதா என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இல்லன்னு சொன்னா நீங்க திருமாவளவனை கூப்பிட்டு பிகேன் பேட்டி எடுப்பீங்களா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நம்ம முன்னால இருந்து பேசிட்டு இருக்கோம். இது ஒரு பேக்ரவுண்டுங்கிறது தேவைப்படும். ஒரு பேக்ரவுண்டுங்கிறது தேவைப்படும். அதுதான் லைம் லைட்ல நம்ம வர வேண்டியிருக்கு. இப்ப நான் லைம் லைட்ல நிக்கிறதுங்கிறது ஒரு சர்வைவல். இந்த சர்வைவல் இருந்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி எனக்கு காலம் வரும்போது அந்த காலத்துல நீங்க சொல்ற இடத்துல என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியும். மக்களே என்னை முதல்வர் சொல்லணும், நானே என்னை முதல்வர் சொல்லக்கூடாது, தம்பட்ட அடிக்க கூடாது. ஏன் திருமாவளவன் இந்த பிளேஸ் வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணணும். ஐடியாலஜிகளா சரியா இருக்கிறான், கமிட்டடா இருக்கிறான், டெடிகேட்டடா இருக்கிறான், இன்டெலக்சுவலா இருக்கிறான், இவனுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு என்னைக்கு மக்கள் முடிவு செய்யறாங்களோ அதுவரையில் நான் பொறுத்திருக்க வேண்டும். அப்படி பொறுத்திருக்கிறதுக்கு நான் சர்வைவலா இருக்கணும், லைவ்ல இருக்கணும். நான் உண்மையை பேசி என்ன பின்னால வாங்கன்ற. நான் ஏதோ ஒரு கற்பனையில என்னை பின்பற்றி வராதிங்க. நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், நான் பெரிய மெஜிஷியன் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட ஏமாத்துறேன். நான் இதுதான் டிரான்ஸ்பரண்டா பேசுறேன், இப்படிதான் நான் அரசியல் பண்ணுவேன், இப்படிதான் என்னுடைய அணுகுமுறை, இதுதான் என்னால் சாதிக்க முடியும், இவ்வளவு தூரம் தான் என்னால் பயணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நம்பக்கூடியவர்கள் என்னை பின்பற்றி வரலாம். என்னை பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட நான் போய் சொல்லி ஏமாத்தி அவங்கள ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்குறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் இதுவரையிலும் பாமக மாதிரி ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணி காட்டல, விஜயகாந்த் மாதிரி ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணி காட்டல, நாம் தமிழர் மாதிரி ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணி காட்டல. நான் இதுவரையிலும் தனிச்சே நிக்கல, எனக்கு எத்தனை % ஓட்டுங்கிறது இதுவரையிலும் ப்ரூவ் ஆகல. ஆனா நான் மேஜர் பிளேயர் இந்த அலையன்ஸ் தமிழ்நாட்டு அரசியல். இதை எவனாவது பாராட்டுறானா? இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. நான் இதுவரையிலும் ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணாத ஒரு அரசியல் கட்சி திமுக கூட்டணியா இருந்தாலும் அதிமுக கூட்டணியா இருந்தாலும் அது தவிர்க்க முடியாம விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு காய்களை நகர்த்துகிறேன் என்றால் இது சாமர்த்தியம் இல்லையா? நிச்சயமா சாமர்த்தியம். இன்னைக்கு நீங்க யாராவது பாராட்டி சொல்லியிருக்காங்களா? அதாவது திமுக அதிமுக கலைஞர் ஜெயலலிதாங்கிற பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் மத்தியில பிஜேபிக்கே இங்க ஈடுபடலையே. சரி, ஆளுங்கட்சியா இருக்க பிஜேபியில இங்க ஒன்றும் பண்ண முடியலையே. அதுதான் காலம்ங்கிறது. எந்த நேரத்தில் எப்ப நம்ம ரோல் பிளே பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப பிஜேபி ஐ ஹேண்ட் எடுத்து அவன் ரோல் பிளே பண்றதுக்கு காரணம் ரெண்டு பேரும் இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணி உள்ள நுழையலாங்கிறது தான். இப்ப அவனுக்கான டைம் வந்திருக்கு, அவன் பிளே பண்றான். எல்லாத்துக்கும் ஒரு டைம்ங்கிறது தேவைப்படுகிறது. அப்போ திமுக அதிமுகங்கிற ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நான் தனி ஆவர்த்தனம் பண்றேன்னா தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து தான் முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த இடத்துல நான் ரெண்டு பேரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏதாவது உண்மையா நான் ரீப்ளேஸ் பண்ணாதான் நான் சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனா இருக்க முடியும். நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னா நான் ஒன்னும் ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஏடிஎம்கே பதிலாக விசிகே வந்துச்சு, எதிர்கட்சியா வந்தது அப்படின்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். அல்லது ரெண்டு பேரையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் ஆளுங்கட்சியா வந்தேன்னா அது அச்சீவ்மெண்ட். அவங்க ரெண்டு பேரும் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னா நான் பாட்டுக்கு தனியாக தான் உட்காந்துக்க முடியாது. என்ன ரோல் பிளே பண்ண முடியும்? திமுகவுக்கு நான் முட்டு கொடுத்து தான் திமுக வளரணுங்கிற நிலையில இருக்கா என்ன? அப்படி இல்ல. ஆனா நீங்க பண்ண வேணாமே அவங்க நினைக்கிறாங்க. அதான் நினைக்கிறாங்க. அதாவது நான் தாங்கி முட்டு கொடுத்து தான் திமுக நிக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு இடம் ரெண்டு இடத்துல நான் நின்று ஜெயிச்சா போதும் அப்படின்னா நான் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க போதுன்ட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். நான் ஏன் 2 சீட்டுக்கு ஃபைட் பண்ணணும்? நான் ஏன் 10 சீட்டுக்கு ஃபைட் பண்ணணும்? எம்எல்ஏ சீட்டு கூட நான் 2 3 கொடுக்குறாங்க, நான் பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக நான் அந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு போயிட முடியும். முடிஞ்ச வரையில் நம்ம ஃபைட் பண்ணுறோம். இப்போ இதையும் கிண்டல் பண்ணாங்கன்னா 2 சீட்டு 4 சீட்டுனா முதல்ல ஒரு தேர்தல் அரசியலில் கூட்டணியில் இடம்பெறதுங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்.